எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம வீடியோல ஜூலை 19 மற்றும் 20 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் நம்ம ஜூலை 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 18th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பிரிட்டனின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆண்டி பர்ன்ஹாம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட், உடான் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். முதலீட்டு நட்புறவு குறியீட்டை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது? நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிஎம் அஜய் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2021ஆம் ஆண்டு. அம்மா மினி கிளினிக் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. விக்ரம் 1 ராக்கெட் எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது? ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினால. 2026ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எத்தனை சதவீதமாக கணிக்கப்பட்டுள்ளது? 6.6% இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கணிச்சிருக்கு. சமீபத்தில் காலமான சர் கேர்ஃபீல்ட் சோபர்ஸ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? இவர் ஒரு கிரிக்கெட் வீரர். தமிழ்நாடு அரசால் தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 17ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஜூலை 19 and 20. 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி திருக்குறள் ஈகை அதிகாரத்திலிருந்து திருக்குறள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. அற்றார் அலிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அதாவது என்னன்னா, அற்றார் அப்படின்னு சொல்லுவோம். அற்றார்னா யாருன்னா எதுவும் இல்லாதவங்க, ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய அந்த நபரை தான் அற்றார் அப்படின்னு சொல்றோம். சோ எதுவும் இல்லாத ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய அந்த எளியவருக்கு அலிபசி தீர்த்தல். அலிப்பசினா அழிக்கும் பசி. ஏழ்மை நிலையில இருக்கவங்கள அழிக்கக்கூடிய பசியானது அவங்களை துன்புறுத்துது. அந்த பசியை தீர்க்கிறாங்க அப்படின்னா அது அந்த தீர்க்கிற செயல் அப்படிங்கிறது என்னன்னா, அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அந்த ஒரு அறச்செயல் அது அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, அந்த அறச்செயல், அந்த பசியை தீர்க்கக்கூடிய அந்த அறச்செயல் அப்படிங்கிறது ஒருவனுடைய பெற்றான், அதாவது ஒருவன் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய செல்வம் இருக்கையா அதான் பெற்றான் அப்படின்னு சொல்றோம். அவருடைய செல்வத்தை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு கிடங்காக அது இருக்கும், பொருள் வைப்புலியாக இருக்கும் சொல்றாங்க. ஒருவர் பெற்ற பொருளை வச்சு இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கிடங்காக அவர் செய்த அந்த அறச்செயலானது இருக்கும். அவர் செஞ்ச அறச்செயல் என்ன? அற்றார் அழிப்பசி தீர்க்கிறது. ரொம்ப வறிய நிலையில ஏழ்மை நிலையில இருக்கவங்களுடைய அழிக்கக்கூடிய பசியை இவர் வந்து தீர்த்திருக்காரு. அதனால அது ஒரு சேமிப்பு கிடங்காக, அவருடைய பொருளை சேமிக்கக்கூடிய இடமாக அந்த அறச்செயல் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அவார்ட்ஸ் பாருங்க. 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட படம் எது? ஆன்சர் ராயன். இப்போ ராயன் திரைப்படம் பாத்தீங்கன்னா இப்போ 72வது அவார்ட்ஸ், நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல ராயன் வந்து பெஸ்ட் தமிழ் ஃபில்மா வந்து தேர்வாயிருக்கு. அதே மாதிரி அமரன் திரைப்படத்துக்கு ஒரு 3 விருதுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மகாராஜா திரைப்படம் இருக்கு இல்லையா, விஜய் சேதுபதி நடிச்ச படம், அதுக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா என்னென்ன அந்த அவார்ட்ஸ் வந்து யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிறந்த தமிழ் திரைப்பட விருது பெஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபில்ம் வந்து ராயன். அடுத்து சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் திரைப்படம் வந்து ஒரு 3 நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கு. பெஸ்ட் டைரக்டர், அதாவது சிறந்த இயக்குனர் ராஜ்குமாருக்கு போயிருக்கு. அடுத்து சிறந்த பட தொகுப்பாளர் ஆர் கலைவாணனுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பின்னணி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு போயிருக்கு அமரன் திரைப்படத்துக்காக. அடுத்து 2 தேசிய விருதுகளை வின் பண்ண தமிழ் படம்னா விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா, அப்புறம் தனுஷ் இயக்கிய கேப்டன் மில்லர் திரைப்படமானது வின் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் சிறந்த நடிகருக்கான விருது மம்மூட்டி, மலையாள திரைப்பட நடிகர் மம்மூட்டிக்கு கொடுத்துருக்காங்க. இது அவருடைய 4th நேஷனல் அவார்ட். நெக்ஸ்ட் கார்த்திக் ஆரியன், ஹிந்தி நடிகர் சந்து சாம்பியன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக கார்த்திக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த துணை நடிகை விருது அப்படிங்கிறது மகாராஜா திரைப்படத்துல நடித்த சாட்சனா என்பவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அனல் அல்சே என்பவங்களுக்கு மகாராஜா திரைப்படத்துல உள்ளதுக்கு பாத்தீங்கன்னா சிறந்த சந்தை பயிற்சியாளர் விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படமாக தனுஷ் இயக்கிய கேப்டன் மில்லர் திரைப்படமானது தேர்வாயிருக்கு.
ஸோ அதே தான் முழு நீள படம் வந்து மொத்தமாக இப்போ நம்ம தமிழ்னு பார்க்கும்போது தமிழ் படத்தில் ராயன் வின் பண்ணியிருக்கு. மற்ற பிரிவுகள் பார்க்கும்போது சிறந்த முழு நீள படத்தில் வந்து ஆர்டிகல் 370 வின் பண்ணியிருக்கு. பொழுதுபோக்கு படமாக கல்கி படம், சிறந்த இயக்குனராக மகாராஜா அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, சிறந்த நடிகர் மம்முட்டி, கார்த்திக் ஆரியன் வின் பண்ணியிருக்காங்க. சிறந்த நடிகை வந்து யாமி கௌதம் ஆர்டிகல் 370 நடிச்சிருக்கு. அடுத்த சிறந்த துணை நடிகை விருது சாச்சனா மகாராஜால திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவு வந்து ஷேனாத் ஜலால். அப்புறம் திரைக்கதை வந்து புஷ்பா 2. சிறந்த வசனகர்த்தா லக்கி பாஸ்கர் வின் பண்ணியிருக்காங்க. படத்தொகுப்பாளர் ஆர் கலைவாணன். அப்புறம் பின்னணி இசையமைப்பாளர் பார்த்தோம் ஜிவி பிரகாஷ். அப்புறம் சந்தை பயிற்சியாளர் விருதானது அனல் அரசு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா தமிழ் திரைப்படம் வந்து ராயன் வின் பண்ணிருக்கு. மலையாள படமா ஃபெமினிச்சி ஃபாத்திமா. அப்புறம் தெலுங்கு படத்துக்கான விருது கமிட்டி குரோலு. அப்புறம் சிறந்த கன்னட படத்துக்கான விருது மித்யா. ஹிந்தி படத்துக்கான விருது வந்து ஸ்ரீகாந்த் படமானது வின் பண்ணிருக்கு. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாலிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் மலையடிப்பட்டி. ஸோ மலையடிப்பட்டியில தான் இப்போ ரீசனாக நடந்த அகழ்வாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் உள்ள கிணறு ஸ்டெப் வெல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி முதுமக்கள் தாலிகள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 8 இடங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அனுமதியில அந்த 8 இடங்கள்ல ஒன்று தான் இந்த மலையடிப்பட்டி அப்படிங்கிறது வருது. ஸோ இங்கே நடந்த அகழ்வாராய்ச்சியில தான் இந்த ஸ்டெப் வெல்லு, முதுமக்கள் தாலிகள், நிறைய சுடுமண் பொம்மைகள், சுடுமண் கற்கள், கீரலுடன் அந்த உள்ள குறியீடுகள் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டெப் வெல் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் இந்த மாதிரி ஸ்டெப் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெல் அப்படிங்கிறது இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மலையடிப்பட்டியில. இது 40 சென்டிமீட்டர் நீளம், 20 சென்டிமீட்டர் அகலம் கொண்டதா இருக்கு. இது இந்த கீழடி ஆதிச்சநல்லூர் அந்த காலத்தோட இணையான காலத்தை சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. அதனால 2500 ஆண்டுகளுக்கு முந்தையதா இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னென்ன கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருப்பு சிவப்பு கலர்ல மண்பாண்டங்கள், அப்புறம் கீரல் குறியீடுகள், வெண்கல பொருட்கள், சுடுமண் பொருள், சுடுமண் விளையாட்டு பொம்மை, உயர்தர வெண்கல தகடு துண்டு, அப்புறம் இரும்பு கழிவு, கண்ணாடி மணி, நுண்கற்கால கருவிகள்னு சொல்லிட்டு இதெல்லாமே அங்கே கண்டெடுத்திருக்காங்க. ஸோ எங்கன்னா சங்கரன் கோவில்ல, அதாவது தென்காசி மாவட்டத்துல வைப்பாறு கரையில தான் இந்த அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. கற்களால் படிக்கட்டுகள் கொண்ட சதுர வடிவ செங்கல் கற்களை வச்சு இந்த கிணறு அப்படிங்கிறது இருக்கு, கட்டுமான கிணறு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே ஹீமடைட் இரும்பு துகள்கள் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அந்த மக்கள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 1930 பார்த்தீங்கன்னா கரிவலம் வந்த நல்லூர் அந்த பக்கத்தில் 6 ரோமானிய தங்க நாணயங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது, அதுவும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரீசன் நியூஸ். தெலுங்கானூர்ல 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள எலும்பு கூடுகள், எஃகு வால், முதுமக்கள் தாலி இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தாய்லாந்துல அகழ்வாராய்ச்சியில தங்க மோதத்துல இந்திய பிரம்ம எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு. எகிப்துடைய கிங்ஸ் வேலிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பிரம்ம எழுத்துக்கள்ல பெயர்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. என்னென்ன பெயர்னா கோபன், சாத்தன், கிரண். ஸோ இது 1ல இருந்து 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆனைமங்கலம் செப்பேடுகளை நெதர்லாந்து வந்து திருப்பி ஒப்படைச்சிட்டாங்கன்னு நம்மகிட்டே. அது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்கள் ஆட்சி சம்பந்தமா குறிப்பிடுவதுதான் குறிப்புகளை உள்ளடக்கியதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நேஷனல். பொது சிவில் சட்ட மசோதாவை கொண்டு வந்த மாநிலங்கள் எவை? ஸோ பொது சிவில் சட்ட மசோதா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சுதந்திரத்துக்கு அப்புறமான உத்தரகாண்ட், நெக்ஸ்ட் செகண்ட் வந்து குஜராத், அடுத்து அஸ்ஸாம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். குஜராத்ல தான் லேட்டஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்ததான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் உத்தரகாண்ட், குஜராத், அஸ்ஸாம் 3 ஸ்டேட்லயுமே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி நம்மளோட டிபிஎஸ்பிலே கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பில எந்த ஆர்டிகல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி பேசுறாங்க? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ நம்ம நாடு முழுக்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு திருமணத்துக்கான சட்டமா இருந்தாலும் சரி, விவாகரத்து பண்றதா இருந்தாலும் சரி, தத்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணுங்கிறதுக்காக தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதன்படி சுதந்திரத்துக்கு அப்புறமான்னு பார்க்கும்போது உத்தரகாண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க, குஜராத், அஸ்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க.
சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் கோவால கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏன் எகைன் இதை பாக்குறோம்னா, மத்திய பிரதேச மாநிலம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இப்போ அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டிராஃப்ட் பில் வரைவு மசோதா அப்படிங்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அந்த வரைவு மசோதால என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18, அதே மாதிரி இது பழங்குடியினருக்கு இதுல இருந்து விலக்கு இருக்கும், தத்தெடுக்கிறது, திருமணம், சேர்ந்து வாழ்றது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, வாடகை தாய் மூலம் குழந்தை பிறக்கிறது, இந்த அம்சங்கள்லாம் அதுல இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுல பழங்குடியினருக்கு விலக்கு அளிக்கிறது சம்பந்தமாகவும் அந்த டிராஃப்ட் பில், இது ஒரு வரைவு மசோதா தான். இது யார் இதை வரைவு மசோதாவை உருவாக்கியிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காக மத்திய பிரதேச மாநிலம் வந்து ஒரு உயர்நிலை குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த குழு தான் இந்த வரைவு மசோதாவை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தலைமையில தான் அந்த குழுவானது அமைச்சிருப்பாங்க. இவங்க தான் அந்த டிராஃப்ட் பில்லை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ RF.5 எந்த தீநுண்மியின் திரிபு? ஆன்சர் ஒமைக்ரான். இப்போ கரோனா தான் நம்ம கரோனா வைரஸ் சொல்லி பார்க்கிறோம். கொரோனாவுடைய ஒரு வேரியன்ட் தான் ஒமைக்ரான். ஒமைக்ரானுடைய வேரியன்ட் தான் என்னது? இந்த RF.5 அப்படிங்கிறது. இந்த RF.5 பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஆந்திர பிரதேசத்துல பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எங்கன்னு பார்க்கிறோம். இதோட அறிகுறிகள் தொண்டை வலி இருக்கும், இருமல், காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, இதெல்லாம் இந்த RF.5 ஏற்பட்டுச்சு, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வேரியன்ட்னால அப்படின்னா அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் இருக்கும். தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சிங்கப்பூர் எல்லாம் இந்த பாதிப்பு இருக்கு. நம்ம இந்தியால ஆந்திர பிரதேசத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒமைக்ரானுடைய ஒரு வேரியன்ட், சப் வேரியன்ட் தான் RF.5ங்கிறது. ஒமைக்ரானே கரோனா வைரஸ் உடைய ஒரு வேரியன்ட் தான். இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் குலசேகரப்பட்டினம். தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினம் பகுதியில் தான் இந்த இந்தியாவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச்சிங் பேட் அப்படிங்கறத அமைக்கிறாங்க, லான்ச்சிங் சைட் அப்படிங்கறத அமைக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இப்போ ரீசெண்டாக வந்து இதையே பார்க்குறோம்னா, ஃபர்ஸ்ட் விக்ரம்-1 அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. விக்ரம்-1 ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடைய ராக்கெட். இது ஆர்பிட்டல் ராக்கெட், சுற்றுவட்ட பாதை ராக்கெட்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டல் ராக்கெட். இது இப்போ சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க புவியோடைய தாழ்வட்ட பாதைக்கு. இந்த விக்ரம்-1 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி விக்ரம்-S சொல்லிட்டு 2022 அனுப்பியிருப்பாங்க. அந்த 22 அனுப்புறது வந்து சப் ஆர்பிட்டல் ராக்கெட். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஒரு ராக்கெட், ஆர்பிட்டல் ராக்கெட்டை லான்ச் பண்ணி இப்போ சாதனை புரியப்பட்டிருக்கு. அதனாலதான் அதை பத்தி பார்க்கிறோம். இந்த தனியார் நிறுவனங்களை வந்து விண்வெளி துறையில அலோவ் பண்றது, அது சம்பந்தமான விவகாரங்கள்லாம் யார் ஹேண்டில் பண்றா அப்படின்னா இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம், இஸ்ரோ கீழே உள்ள இன்ஸ்பேஸ் அமைப்பு தான் அதை ஹேண்டில் பண்ணுது. ஸோ விக்ரம்-1 பத்தி பார்த்தோம்னா, இது 24 மீட்டர் உயரம் கொண்டது, 350 கிலோ எடை வரையிலான பேலோட்ஸை வந்து இது சுமந்து செல்ல முடியும். முழுவதும் கார்பன் கலவை பொருட்களால இது உருவாக்கப்பட்டிருக்கு. 100% என்ஜின்கள் பாத்தீங்கன்னா முப்பரிமாண அச்சு தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமா இது உருவாக்கப்பட்டிருக்கு என்ஜின்கள். ஏற்கனவே 2022 விக்ரம்-S அப்படிங்கிற பிரைவேட் ராக்கெட்டை லான்ச் பண்ணிருப்பாங்க ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். அது சப் ஆர்பிட்டல் ராக்கெட். இப்போ லான்ச் பண்ணது ஆர்பிட்டல் ராக்கெட். ஸோ இந்த ராக்கெட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பேலோட்ஸ் அனுப்புவாங்க இல்லையா, என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பூமியிலேருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் புவி தாழ்வட்ட பாதையில் இது நிலைநிறுத்திருக்காங்க. இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி ராக்கெட்டை லான்ச் பண்ணுறக்கூடிய அந்த மிஷனோட நேம் என்னன்னா பிரராம்ப். பிரராம்ப் அப்படிங்கிற பேர்ல ஒரு 3 ராக்கெட்டை வந்து உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க, 3 வேரியன்ட்ல. அதுல ஒண்ணுதான் விக்ரம்-S லான்ச் பண்ணாங்க. அதுக்கடுத்து விக்ரம்-1 இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. விக்ரம்-1 மிஷன் அப்படிங்கிறது மிஷன் ஆகமன் மிஷன். இந்த விக்ரம்-1 உருவாக்குறது, அதை லான்ச் பண்றது, அந்த மிஷனோட பேர் வந்து ஆகமன் மிஷன். நெக்ஸ்ட் இப்போ விக்ரம்-1ல லான்ச் பண்ண பேலோட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். காஸ்மோசர்வ் ஸ்பேஸ் நிறுவனத்துடைய எம்பிரைஸ் அப்படிங்கிற ஒரு 2 ரோபோ கைகள் கொண்ட ஒரு கருவியை அனுப்பியிருக்காங்க. அந்த கருவி என்ன பண்ணும், அதோட வேலை என்னன்னா விண்வெளியில அந்த குப்பைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை அகற்றக்கூடிய வேலைகளை இந்த 2 ரோபோ கரங்கள் கொண்ட எம்பிரைஸ் அப்படிங்கிற கருவியானது மேற்கொள்ளும். இது வந்து காஸ்மோசர்வ் ஸ்பேஸ் நிறுவனத்துடைய கருவி. அடுத்து விண்வெளி தொழில்நுட்பங்களுடைய செயல்பாடுகளை சோதிக்கிறதுக்காக ஜெர்மனியோடைய ஒரு கருவியும் அனுப்பியிருக்காங்க. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனமே பாத்தீங்கன்னா ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. காஸ்மோஸ் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து சிந்தட்டிக் டைமண்ட் உருவாக்கி, அந்த செயற்கை வைரம் உருவாக்கி அதை அனுப்பியிருக்காங்க. 18 கேரட் தங்கத்துல சிறிய ராக்கெட்டுங்கிறது உருவாக்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளி துறைக்காக முக்கிய பங்களிப்பு ஆற்றிய விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம்,
சர் சி.வி. ராமன் அவங்களுடைய ஸ்கல்ப்சர்லாம் அதில் இடம்பெற வகையில் வடிவமைச்சு அதையும் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். இந்தியாவில் விண்வெளி துறையில உருவான உருவெடுத்த நிறுவனம் எதுனா இப்போ விக்ரம் ஒன்று லான்ச் பண்ண ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான். அடுத்து உலகின் முதல் ஆப்டோசார் சேட்டலைட் அப்படிங்கிறது திருஷ்டி மிஷன் கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய முதல் சுற்றுவட்ட பாதை தரவு மைய செயற்கைக்கோள் எது அப்படின்னா பாத் ஃபைண்டர். இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பிக்சல். மனித வரலாற்றிலே விண்வெளியில தொலைதூரம் பயணித்த மிஷன் எது அப்படின்னா அது ஆர்டமிஸ் 2. நிலவுடைய மறுபக்கத்துக்கு போயிருப்பாங்க அந்த மிஷன்ல. எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் முன்னணி உள்கட்டமைப்பு துறைகளின் பட்டியலில் மத்திய அரசு புதிதாக இணைத்துள்ள துறை எது? ஆன்சர் அயன் ஓர், அதாவது இரும்புத்தாது. இரும்புத்தாதை இதுல ஆட் பண்ணிருக்காங்க. கவனிங்க, முன்னணி உள்கட்டமைப்பு துறை. ஸோ கோரா, அதாவது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 8 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போ இதில் +1 ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் அயன் ஓர், இரும்புத்தாது. ஸோ ஆட் பண்ணதன் மூலமா 9ஆக அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது கோல் இல்லாமல் எந்த வேலையும் நம்ம நாட்டில் பண்ண முடியாது. மின்சாரம் உற்பத்தி, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எரிபொருளுக்கு கோல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் இல்லாமல் ஒரு வண்டி நகல முடியாது. ஆயில் இல்லாமல், ஏன்னா இதுலேருந்து ரீஃபைன் பண்ணி தான் நம்ம பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறோம். ஸோ அப்போ க்ரூட் ஆயில் பேஸ். இதுலேருந்து எடுக்கிறோம்லே பெட்ரோல் டீசல், அதெல்லாம் ரீஃபைனரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுவுமே இதுக்குள்ள இந்த 9 எலிமெண்ட்ஸ்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டீலு. இந்த மாதிரி ஒரு 9, 1 2 3 4 5 சொல்லியிருக்கேன்னா இன்னும் இதோட +4 வரும். சிமெண்ட், ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி ஒரு 9 பொருட்கள் சேர்ந்தது தான் இந்த உள்கட்டமைப்பு துறை பட்டியலில் இருக்கிறது. இந்த 9 செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதை வச்சுதான் நம்மளுடைய எக்கனாமி எப்படி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் growth எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிட முடியும். ஸோ நிலக்கரி, கோல், நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில், அப்புறம் நேச்சுரல் கேஸ், நெக்ஸ்ட் ரீஃபைனரி சுத்திகரிப்பு தயாரிப்புகள், ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் எஃகு, சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் இரும்புத்தாது. இப்போ சேர்த்தது இரும்புத்தாது, அயன் ஓரை சேர்த்துருக்காங்க. இந்த 9மே முக்கியமான ஒன்று. இது எப்படி சொல்றது, நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது இல்லை அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அங்கங்கே நின்றோம். அப்படியே நம்மளுடைய பொருளாதார செயல்பாடுகளை மேலுமே துல்லியமாக கணக்கிடுவதற்காக இந்த அயன் ஓரை லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி மே மாதம் குறைஞ்சிருக்கு 0.5% சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோவின் மனித விண்வெளி பயண மையத்துடன் இணைந்து உயர் விண்வெளி அறிவியல் ஆய்வை மேற்கொள்ளும் நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, SCTIMST, அதாவது ஸ்ரீ சித்ர திருநாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுதான் நம்ம ஷார்ட்டா SCTIMST அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இஸ்ரோ கீழே ஹியூமன் ஸ்பேஸ், அதாவது மனித விண்வெளி பயண பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுது. அவங்களும் இந்த நிறுவனமும் ஒரு ஒப்புதல் பண்ணியிருக்காங்க, ஒப்பந்தம்ங்கிறது மேற்கொண்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ ஹியூமன்ஸை விண்வெளிக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கிராவிட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், மைக்ரோ கிராவிட்டி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரேடியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து அவங்க ஐசோலேஷன்ல தனிமையில இருப்பாங்க. ஸோ அங்கே அந்த சுச்சுவேஷன்ல அவங்க எப்படிலாம் செயல்படுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ரெடி பண்றதுக்காக, இப்போ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக, அவங்களுக்கான ஆய்வுகளை பண்ணுவதற்காக தான் இந்த 2 நிறுவனங்களும் இப்போ ஒப்பந்தம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. 2025 நவம்பர் 26ல இது சம்பந்தமான விண்வெளி மருத்துவ ஆய்வுக்கான மையம் அப்படிங்கிறது ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நுண்ணீர்ப்பு விசை, கதிர்வீச்சு, தனிமை, அதுல மனித உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சம்பந்தமா ஆய்வு செய்வாங்க இவங்க. ஸோ யாரும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க? இந்தியாவுடைய இஸ்ரோவின் கீழ் செயல்படக்கூடிய மனித விண்வெளி பயண மையமும் இந்த SCTIMSTயும் இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ககன்யான் மிஷனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. கதிர்வீச்சு, அவங்களுடைய தனிமையில அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், மைக்ரோ கிராவிட்டியில அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 2026லேருந்து ஒவ்வொரு கல்வி ஆண்டு 2 பேரை சூஸ் பண்ணி இப்படி ட்ரெயின் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ். ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்?
ஸோ பிவி சிந்து, ஸோ இப்போ ஒலிம்பிக்ல பதக்கம் வின் பண்ண, அதே மாதிரி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ண பிவி சிந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பான் ஓப்பன் சூப்பர் 750 பேட்மிண்டன் ஓப்பன் போட்டியில சாம்பியன் ஆகி இதில் சாம்பியனான ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ மகளிர் ஒற்றை பிரிவில் சாம்பியனா இருக்காங்க. 17 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ புதுடெல்லியில உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியும் நடக்க போகுது. அடுத்த ஸ்போர்ட்ஸ், ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் பிரான்ஸ் மெடல். ஸோ பிரான்ஸ் மெடல் தான் இப்போ வந்து வின் பண்ணிருக்கு ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டியில இங்கிலாந்து அணி. ஃபிஃபா கால்பந்து போட்டி அப்படிங்கிறது 4 years ஒன்ஸ் வந்து நடத்துறாங்க. ஸோ அதுல வந்து இப்போ இந்த வருஷம் 3 நாடுகள் நடத்துறாங்க. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ 3 நாடு சேர்ந்து இந்த மாதிரி ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை நடத்துறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வருஷம் நடத்துறது வந்து 23வது பதிப்பு. இதுல 3rd பிளேஸ் வந்து இங்கிலாந்து வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸே வந்து வின்னர்ஸ் தெரிஞ்சிருச்சு. நம்ம நாளைக்கு 2 ஃபைட்ஸ்ல அதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பிரான்ஸ் வீரர் எம்பாப்பே பாத்தீங்கன்னா அதிகமான கோல் அடிச்சிருக்காரு இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல. அதன் மூலமா லயோனல் மெஸ்ஸியோட சாதனையை வந்து இவர் முறியடிச்சிருக்காரு. அடுத்து பிரான்ஸை வந்து 6-4 அப்படிங்கிற கோல் கணக்குல தான் இங்கிலாந்து வீழ்த்தி இந்த 3வது இடத்தை வின் பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே, தமிழ்நாடு நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 18. ஜூலை 18ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுவதற்காக மெட்ராஸ் மாகாணம் சொல்லிட்டு பேர் இருந்துச்சு. அந்த பேரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்தணும்னு சொல்லிட்டு அண்ணா வந்து தீர்மானம்ங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாளை தான் நம்ம தமிழ்நாடு டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ நவம்பர் 1 இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாடு மாநிலம் உருவான தினமானது நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்பதான் வந்து தமிழ்நாடு மாநிலம் உருவானது. ஸோ அப்போது முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் தமிழ்நாடு பெயர் சூட்டணும்னு சொல்லிட்டு 1967 தீர்மானம் கொண்டு வந்தனால தான் நம்ம தமிழ்நாடு டேவா செலிப்ரேட் பண்றோம். அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி மேத்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றோம். Group 2, Group 4, Group 1க்கு. அதை பத்தி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட படம் எது? ஆன்சர் ராயன். எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு, முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மலையடிப்பட்டி. பொது சிவில் சட்ட மசோதாவை கொண்டு வந்த மாநிலங்கள் எவை? அனைத்துமே. RF.5 என்பது எந்த தீநுண்மியின் திரிபு? ஆன்சர் ஒமைக்ரான் வேரியன்ட் உடைய ஒரு வேரியன்ட், சப் வேரியன்ட் தான் RF.5. இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் குலசேகரப்பட்டினம். நாட்டின் முன்னணி உள்கட்டமைப்பு துறைகளில் பட்டியலில் மத்திய அரசு புதிதாக இணைத்துள்ள துறை எது? ஆன்சர் இரும்புத்தாது, அயன் ஓர். ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோவின் மனித விண்வெளி பயண மையத்துடன் இணைந்து உயிர் விண்வெளி அறிவியல் ஆய்வை மேற்கொள்ளும் நிறுவனம் எது? ஆன்சர் SCTI-MST. ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் PV சிந்து. ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து டேஷ் பதக்கம் வென்றது? ஆன்சர் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருக்கு. தமிழ்நாடு நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 18ல செலிப்ரேட் பண்றோம். இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.